இன்னும் 1.5 ஆண்டுகளில் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். நாம் நினைக்கின்ற இலக்கை அடையக்கூடிய நல்ல நேரமும் காத்திருக்கிறது என முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தண்ணீர் பந்தல் நிறைவு விழாவில் உரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக தலைமை அறிவுறுத்தலின்படி கோடைகால நீர்மோர் பந்தல் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர், குளிர்பானம், பழங்கள் என ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டு வந்தது. கோடை வெயிலுக்கு இடையில் கோடை மழை பெய்த காலத்திலும் தண்ணீர் பந்தல் தேநீர் பந்தலாகவும் மாறியது. அப்போது நீர்மோர், குளிர்பானங்களுக்கு பதிலாக டீ, சமோசா, முட்டை போண்டா, பன்னு, பிரெட்டு உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர்ந்து 40 நாட்களாக செயல்பட்டு வந்த தண்ணீர் பந்தல் மற்றும் தேநீர் பந்தல் நிறைவுக்கு வந்தது. புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு நகர கழகம் சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தலில் சமோசா, உளுந்தம் வடை, பருப்பு வடை, கொண்டைக்கல்லை, மொச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, சூப்பு வகைகள், குளிர்பானங்கள், பழங்கள், டீ, பானிபூரி என அனைத்து விதமான வகைகளோடு நிறைவு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று பொதுமக்களுக்கு அனைத்து விதமான உணவு வகைகள், குளிர்பானங்கள், பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தண்ணீர் பந்தல் நடத்த சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அப்போது தெற்கு நகர செயலாளர் எஸ். சேட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வீரவாள் பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர், கடமைக்காக செயல்படாமல் உண்மையான தியாக உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் 40 நாட்களில் மற்ற பணிகளில் கவனம் செலுத்தாமல் தெற்கு நகர செயலாளர் சேட் சிறப்பாக சேவையாற்றியுள்ளார். அதிமுக தண்ணீர் பந்தலின் செயல்பாட்டை கண்டு மற்ற கட்சியினரும் நாமும் நடத்த வேண்டும் என நடத்தினர். அதிமுக இயக்கம் மக்கள் நேசிக்கும் கட்சியாகவும் மக்களை நேசிக்கும் கட்சியாகவும் உள்ளது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். நாம் நினைக்கின்ற இலக்கை அடையக்கூடிய நல்ல நேரமும் காத்திருக்கிறது என உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வகையான உணவுப் பொருட்களை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். இதில் அதிமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. முதல் நாளாகவே புதுக்கோட்டையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. நம்முடைய மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட தண்ணீர் பந்தல்களை நாம் திறந்து வைத்து நடத்தி கொண்டிருந்தாலும் கூட முதலாக மாவட்ட கழகம் சார்பில் தொடங்கி வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் புதுக்கோட்டை தெற்கு நகரத்துடைய கழகத்துடைய சார்பில்
நகரக்கழக செயலாளராக முன்னாள் நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அன்புசூர் சேட் அவர்களுடைய சேட் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் தான் முதலாக இந்த பள்ளிப்பக்கம் தொடங்கப்பட்டது. அதிமுகவுடைய சார்பில் நீங்கள் செஞ்சதை பார்த்து ஏதோ நம்ம கட்சியெல்லாம் இல்லாமல் போயிருமோன்ற அந்த இயக்கத்தில் தான் அடுத்த கட்சிக்காரங்களும் ஏதோ ஒப்புக்கு சில பேர் இங்கே தேர்தல் கண்டிப்பாக நடத்துகிறாங்க. ஏன்னா அது இல்லை நான் போகிறேன். அதிமுக எப்பொழுதுமே மக்களை நேசிக்கின்ற இயக்கம், மக்கள் நேசிக்கின்ற இயக்கம், மக்களும் நேசிக்கின்ற ஒரு கட்சி அதிமுக கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி அதிமுக கட்சி. காலம் உள்ளவரை, வான் உள்ளவரை, ஊர் உள்ளவரை, ஊர் உள்ளவரை அதிமுக இருக்கும் என்ற அம்மா சொன்னார்கள். இதில் ஒவ்வொரு வட்டக்கழக செயலாளர்களும் மிக சிறப்பாக பங்கெடுத்திருக்கிறார்கள். பேராட்சி சார்பில், காவல்துறை சார்பில் நெருக்கடி இருந்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பதை இடத்தில் எடுத்து சொல்லி இந்த தள்ளிப்பந்தல் 40 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை அன்பு சேர்த்தவர்களுக்கும், அவரோடு ஒத்துழைப்பு செய்த அனைத்து வட்டக்கழக செயலாளர்களுக்கும், நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், அதேபோல நம்முடைய நகர அணிச்செயலாளர் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒருங்கிணைக்கணும். அதான் கடமையை கடமையாக செய்யாமல் தேவையாக செய்வதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை புதுக்கோட்டை தெற்கு நகர கழகத்திற்கு சேர்த்தவர்களுக்கு, அவரோடு இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.